உபேந்திரா, don't move. அசையாத. தப்பிக்க நினைச்சே சுட்டுருவேன். வாயா, இது படி. கவனமா இருக்கணும். நான் போய் அவனை பிடிக்கிறேன். அலர்ட்டா இருங்க. ஓகே? ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ் அந்த பக்கம். நீ அலர்ட்டாரியா? என்ன ஃபாலோ பண்ணுங்க. உபேந்திரா, ஓடாத, நில்லு, ஷூட் பண்ணிடுவேன். உபேந்திரா, நில்லு, குதிக்காதடா. டேய், என்ன உஷா, உள்ளே அடைஞ்சு கிடக்க? வெளியில எங்கேயும் போலியா? எங்க போ சொல்ற? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? உனக்கு என்ன போறதுக்கு இடம் இல்லையா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அபி என் ஆபீஸை விட்டு போ சொல்லிட்டா. என்ன சொல்ற? நிஜமாவா? உஷா, இத பாரு. நான் உன்கிட்ட கோவமாவும் சொல்லிருக்கேன், அன்பாவும் சொல்லிருக்கேன். ஆனா நீ அதை எவ்வளவு தூரம் காதுல வாங்கிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. அபி ஒன்னும் தனி மனுஷி கிடையாது. அவன் உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லம்மா. அவளுக்குன்னு குடும்பம் இருக்கு, கூட பிறந்தவங்க இருக்காங்க. அவளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் அவதான் பாத்துக்க வேண்டியிருக்கு. சரி, நீ ஆபீஸ் விட்டுட்டு எப்ப வந்த? 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாள்ல அபி உன்னை பத்தி எப்பவாவது விசாரிச்சு ஒரு ஃபோன் பண்ணாளா? இல்ல, அவளுக்கு வேற வேற பிரச்சனைகள் இருக்கு, அதான் பண்ணல. அதத்தாம்மா நானும் சொல்றேன். அவளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. காலம் மாற மாற எல்லாரும் மாறுவாங்க உஷா. அவங்களோட முக்கியத்துவம் மாறும். அபி ஒரு கட்டம் வரைக்கும் உன்னோட நட்புக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கலாம். இப்ப அவளோட முன்னுரிமை வேற விஷயங்களுக்கு மாறி இருக்கலாம். அதாம்மா யதார்த்தம். ஆனா அபி அப்படிப்பட்டவ இல்லம்மா. நானும் அதத்தாம்மா சொல்றேன். அபி நல்லவதான், உன்னோட ஃப்ரெண்டு தான். நான் இல்லன்னு சொல்லல.
ஆனா 1000 பிரச்சனைகளுக்கு நடுவுல அவ உன்னை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, நான் இப்போ அபிய பத்தி நினைக்கிறேன்ல. உஷா, உனக்கும் வேற சில பொறுப்புகள்னு வந்துட்டா நீயும் அவளை பத்தி நினைக்கிறது குறையும். நான் ஒன்னு சொல்லட்டுமா உஷா? அபி உன்னை இப்ப நினைக்கல, அதான் உண்மை. நினைச்சிருந்தா இந்நேரம் அவன் உனக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டா? இல்லம்மா, அப்படி இல்ல. நான் தான் அபியை விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பேசுற நீ? சரி, நீ அபியை விட்டுட்டு வந்துட்டா அவ உன்னை பார்க்க வரக்கூடாதா? திரும்ப திரும்ப நான் ஒரே விஷயம் தாமா சொல்றேன். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா அபிய அதுக்கு தாமா முன்னுரிமை கொடுப்பா. அவ உன்னை நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா நாங்க உன்னோட அம்மா அப்பா, எங்களோட பிரச்சனைகள் சுகம் துக்கம் எல்லாமே ஒன்ன சுத்தி தான் இருக்கும். இதுதாம்மா உறவுக்கும் நட்புக்கும் உள்ள வித்தியாசம். நட்பு வந்து போகும், மாறும். ஆனா உறவுகள் அப்படி இல்லம்மா. கஷ்டமோ நஷ்டமோ கூடவே இருக்கும். கொஞ்சம் முன்னாடிதான் ஆதி ஃபோன் பண்ணார். அப்படியா? உஷா என்ன பண்றான்னு கேட்டார். டயர்டா படுத்திருக்கான்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தொந்தரவு பண்ண வேண்டாம், நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்க உஷா, நீ மத்தவங்கள பத்தி நினைக்கிற, ஆனா உன்னை பத்தி அக்கறையா நினைக்கிறவங்கள அலட்சியப்படுத்தாத உஷா. காலம் பூரா உன் கூட நான், அப்பா, உன் புருஷன் இவங்க தான் இருப்போம். நீ என்னமா சொல்ல வர? அபி என்ன நினைக்கலன்னு சொல்ல வரியா? நினைக்கிறதுக்கு அவளுக்கு நேரம் இல்ல. உனக்காக நேரம் ஒதுக்கி அவளால உன்னை நினைக்க முடியல. அவ என்னமோமா தன் வீடு தன் குடும்பம் உறவுன்னு கரெக்டா தான் இருக்கா. ஆனா நீதான் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற. அபி தன் குடும்பத்தை பத்தி நினைக்கிற மாதிரி, தன் உறவுகளுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி நீயே குடு உஷா. உன்னை 24 மணி நேரமும் நினைக்கிறவங்கள பத்தி கவலைப்படு. பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது மட்டும் உன் ஞாபகம் வரவங்கள பத்தி ரொம்ப அரட்டிக்காத. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த ஆபீஸ விட்டு தள்ளு. அங்க நீ போனாதான் வேலையாகும் இல்ல. அபிய ஒரு ஃப்ரெண்டா மட்டும் வச்சுக்க, அப்பப்ப போய் பாரு, வேணான்னு சொல்லல. உன் அப்பாவை கொஞ்சம் நினைச்சு பாரு உஷா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாரு தெரியுமா? ஆனா அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட நீ ஒரு நாளாவது இருந்திருக்கியா? அவர் கூட உட்கார்ந்து பேசி சிரிச்சு சாப்பிட்டு ஏதாச்சும் செஞ்சிருக்கியா? நீ சொன்னேன்னு அபிக்காக கமிஷனரை போய் பார்த்தாரு இல்லையா? இப்படி உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறவரை நீ மதிக்க வேணாமா? அவருக்காக ஒரு நாள் ஒதுக்க உனக்கு தோணிச்சா? இத பாரு, அபிக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிற மாதிரி உனக்கு இருக்க வேணாமா? அபிதான் எல்லாமேன்னு நீ நினைக்கிறது குழந்தைத்தனமா. உனக்கு நீ வாழணும். இத பாரு, ஆதி இருக்காரு, ஒரு குடும்பம் உனக்கு இருக்கு. நீ நல்லா யோசிச்சு பாருமா. ஒரு 2 நாள் இந்த அம்மா சொல்றபடி கேட்டு நடந்து பாரு, எனக்காக. அப்புறம் உன் இஷ்டம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சரி சரி, வா சாப்பிட போலாம். உஷா, கமான். டேய், உனக்கு பிடிச்ச கட்லெட் பண்ணிருக்கேம்மா. ஏன் கையால் பண்ணிருக்கேம்மா? வா சாப்பிடலாம். வாம்மா. ஹே உஷா, கமான் 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 இசே. அபிமா, நீங்க கேட்ட ஃபைல் இந்தாங்கம்மா. என்னம்மா, ஏதோ யோசனையில் இருக்கீங்க? சொல்லுமா. ஒன்றும் இல்லை சார். என்னன்னு சொல்லுமா. ஒன்றும் இல்லை சார். இல்லம்மா, இல்ல, ஏதோ யோசனையில் இருக்கீங்க.
பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேம்மா. ஐயோ கிருஷ்ணன் சார், உங்களால எதுவும் பண்ண முடியாது சார், விட்டுடுங்க. சொல்லுமா, என்னால முடிஞ்சதை செய்யறேன். ஐயோ, தொல்காப்பியனுக்கு ஜாமீன் மனு அப்ளை பண்ணிருக்கு. ஜாமீன் கிடைக்கும் போது அதுக்கு பணம் கட்டணும். இப்போ என்னன்னா கையில அமௌண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்போம், எப்படியாவது சமாளிச்சு தானே ஆகணும். ரொம்ப சந்தோஷம் அபி. பரவாயில்லையே, தொல்காப்பியன் மேல உனக்கு இவ்வளோ அக்கறையா? யாராவது ஒருத்தர் மேல அக்கறை இருந்து தானே ஆகணும். இப்போ நான்லாம் உனக்கு யாரு சொல்லு பாப்போம். என்ன என்ன அப்படி பாக்குற? அன்னைக்கு கோவமா குட் பைன்னு சொல்லிட்டு ஆபீஸ் விட்டு போனவ இன்னைக்கு திரும்பி வந்திருக்காளேன்னு ஆச்சரியமா இருக்கா? உனக்கு ஆச்சரியமா இருக்காதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தடவை நான் இந்த ஆபீஸை விட்டு போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தவ தானே. எனக்கு எங்க சூடு சொரணை இருக்குன்னு நீ யோசிச்சுட்டு இருப்ப இல்ல? என்ன பேசுற நீ? அபி ப்ளீஸ், நீ இன்னைக்கு எதுவும் பேசாத, நான் முடிச்சிடுறேன். இவ்வளவு நாள் நீ பேசியிருந்ததெல்லாம் என் மண்டையில உரைக்காம இருந்திருக்கலாம் அபி. ஆனா கடைசியா அன்னைக்கு ஒரு நாள் நீ பேசின பாரு, அன்னைக்குதான் எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் நான் வீட்லயே இருந்தேன்ல, அப்போ எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் அபி. சரி, நான் தான் இன்னைக்கு குட் பைன்னு சொல்லிட்டு ஆபீஸை விட்டு போனேன்ல, இத்தனை நாள்ல யாராவது ஒருத்தருக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா? எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒதுக்கிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். உஷாமா, என்னமா பேசிட்டு கிருஷ்ணன் இருக்க? சார், நீங்க தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க. உங்களுக்கு எதுவும் புரியாது. இவ்வளவு நாள் நான் வீட்ல இருந்ததுல ஆதி எனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணாரு, என்ன வந்து பார்த்தாரு. என் அப்பா அம்மா என்ன இவ்வளவு நாள் தாங்கிக்கிட்டாங்க. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அபி. எல்லாருக்குமே உறவுகள் மட்டும்தான் முக்கியம், அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. நீ அப்படிதான் நினைக்கிற. இப்போ என்னையும் அப்படி நினைக்க வச்சுட்ட. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு பெரிய பாடத்தை நீ கத்து கொடுத்திருக்க அபி. தேங்க்ஸ் a lot. முடிச்சிட்டியா? இல்ல, இத சொல்றதுக்காக நான் இங்க வரல. வேற ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்னது? இந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து என்னோட பார்ட்னர்ஷிப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணன் சார், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உஷா கிட்ட காமிச்சிருங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருங்க. அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு என்னமா இருக்கு? நாம என்ன லாபத்தையா பார்த்தோம்? ப்ராஜெக்ட் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள லட்சக்கணக்கில் நஷ்டமாயிடுச்சு. முடிச்ச பிறகுதாம்மா மொத்தம் எவ்வளவு நஷ்டம்னு கணக்கு பார்த்து சொல்ல முடியும். இதுல போய் கணக்கு பார்க்க சொன்னா எப்படிம்மா? கிருஷ்ணன் சார், நான் இந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிக்கிறதுனால லாபத்துல தான் பங்கு போட்டுக்கணும்னு இல்லை, நஷ்டத்திலையும் பங்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மொத்தமா கணக்கு பாருங்க, அதுல எவ்வளவு நஷ்டம் வருதோ அந்த நஷ்டத்துல என்னோட பங்கை நான் ஈடு பண்ணிடுறேன். கிருஷ்ணன் சார், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? வாங்கிக்கோங்க கிருஷ்ணன் சார். வேண்டாம்னு சொல்லுங்க கிருஷ்ணன் சார். அபி, கடைசியா சொல்றேன், இனிமே இந்த கம்பெனிக்கு நான் வரமாட்டேன்.